மாலை முரசு இறைநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பங்குனி உத்திரத்தின் சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போறோம். இது தொடர்பா பல்வேறு விஷயங்களை நம்மிடம் பகிர்வதற்காக பொள்ளாச்சி ஜோதிட முனைவர் அருண் கார்த்திக் நம்முடன் இருக்கிறார். வணக்கம் சார். மாலை முரசு இறைநேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சொல்லுங்கம்மா. சார், இப்போ பங்குனி உத்திரம் ஏப்ரல் 11ஆம் தேதி வரப்போகுது. இந்த பங்குனி உத்திரம் அப்படின்னாலே முருகனுக்கு சிறப்பான ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த பங்குனி உத்திரத்துல என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, அது தொடர்பா சொல்லுங்க. ஓகே. இப்போ பங்குனி உத்திரம்னாலே சொல்ல வேண்டியதில்லை. முருக பக்தர்கள் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தீங்கன்னாலும் காவடி எடுத்துகிட்டு போவாங்க, பால் குடம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான நாள் தான் பங்குனி உத்திரம். முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபடக்கூடிய நாள் பங்குனி உத்திர சிறப்பு. இப்போ பங்குனி உத்திரம் ஏன் சிறப்பு அப்படின்னா, தெய்வங்கள் அதிகம் திருமணம் செய்த நாள் தான் பங்குனி உத்திரம். அப்போ தெய்வீக கல்யாணங்கள் அதிகம் நடந்திருக்கு அந்த பங்குனி உத்திரத்தில். அதுதான் சிறப்பு. இப்போது பங்குனி உத்திரம்னா பங்குனி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் உத்தர நட்சத்திரம் இணையும் நாள் தான் பங்குனி உத்திரம் நம்ம கொண்டாடுறோம். அப்போது தெய்வங்கள் திருமணங்கள் செய்த நாள் அப்படின்னா, இப்போ எந்தெந்த தெய்வங்கள் திருமணம் செஞ்சாங்கன்னா, சிவன் பார்வதி கல்யாணம், அடுத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம், அடுத்து நம்ம ராம் சீதா கல்யாணம், அடுத்து முருகர் தெய்வானையை மணந்த நாள் பங்குனி உத்திரம். இந்த மாதிரி தெய்வங்கள் திருமணம் செய்த நாள் பங்குனி உத்திரம். அப்போ யாரெல்லாம் தனக்கு திருமணம் நடக்கணும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கணும், என்னுடைய நெகட்டிவிட்டி விலகணும், லைஃப்பில் நான் குரோத்தை சந்திக்கணும் அப்படின்னா இந்த பங்குனி உத்திரம் நாளில் கெட்டியாக பிடிச்சி அன்னைக்கு வழிபாடு செய்யும்போது எந்த தெய்வத்தை வேணால் கும்பிடலாம். அந்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த பங்குனி உத்திரம். உத்திரம் அப்படின்னாலே ஒரு சிறப்பு இருக்குது. நட்சத்திரங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பு வாய்ந்த நட்சத்திரங்கள். உத்திரம், உத்திராடம், உத்திரட்டாதி, இந்த மூணுமே. ஏன்னா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, உத்திரம் சூரியன் நட்சத்திரம், சூரியன் வீட்டில். உத்திராடம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய நட்சத்திரம், குரு சனி வீட்டில். உத்திரட்டாதி நட்சத்திரம் குருவின் வீட்டில், சனி நட்சத்திரம். அப்போ இந்த மாதிரியான நட்சத்திரங்கள் அவ்வளோ அற்புதமான நட்சத்திரம். அதுலேயும் இந்த உத்திரத்தை தேர்ந்தெடுத்து இறைவனே கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ அந்த நட்சத்திரத்தை நினச்சி பாருங்கள். அப்போ அந்த நட்சத்திர நாளில் இறைவனின் திருக்கல்யாணம் பார்க்குறது, இறைவனை வழிபாடு செய்கிறது ரொம்ப அற்புதமான அபரிவிதமான பலனை தரும். லைஃப்பில் ஒரு நல்ல குரோத்தை பார்க்கலாம். எனக்கு வீட்டில் சுபகாரியம் நடக்கணும் அப்படின்னா இந்த பங்குனி உத்திரத்தை கெட்டியாக பிடிச்சிக்குங்க. இந்த பங்குனி உத்திர நாள் சிறப்பு நாளில் பக்தர்கள் எந்தெந்த வழிபாடுகளில் அதிக கவனம் செலுத்தி வழிபாடலாம், அதை பற்றி சொல்லுங்க. ஓகே. இப்போது வழிபாடுகள் என்னென்ன செய்யலாம் இந்த பங்குனி உத்திரம் நாள் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஆலய தரிசனம். ஆலய தரிசனம்னா கோயிலுக்கு போய் திருக்கல்யாணத்தை பார்க்குறது. அடுத்து ரெண்டாவது அபிஷேகம் செய்தல். அப்போ எந்த தெய்வமோ முருகருக்கு அபிஷேகம் பண்ணுங்கள், இல்லை பக்கத்தில் எந்த கோயிலோ அந்த கோயிலுக்கு அபிஷேகத்துக்கு பொருட்கள் வாங்கி கொடுங்க, அபிஷேகத்தை பாருங்கள். அடுத்து மூணாவது காவடி எடுத்தல். இது எல்லாத்துலேயும் சிறப்பான வழிபாடு அப்படின்னா காவடி எடுத்தல் தான். அப்போ காவடி, பால் காவடி, பன்னீர் காவடி, அப்படி நிறையா காவடிகள் இருக்குது. இருப்பினும் சிறப்பான ஒரு காவடி இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா சங்கிலி காவடி. அப்போ சங்கிலி காவடி அப்படின்னா, இப்போ ஒரு ஜெயிலில் ஒருத்தரை சங்கிலி போட்டு கட்டி வச்சா அவர் எப்படி இருப்பார், அது மாதிரி அந்த சங்கிலி போன்ற பூ மாலை தொடர்களை நம்ம கட்டி, யார் காவடி எடுக்கிறாங்களோ, சங்கிலி காவடி எடுக்கிறாங்க, அவங்கள பூ மாலைகளால் கட்டிக்கிறணும். எப்படி ஜெயிலில் ஒருத்தரை, ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை எப்படி கட்டி போட்டிருப்பாங்களோ அது மாதிரி பூ மாலை தொடர்களை கொண்டு கட்டி அவர் முருகப்பெருமானை தரிசனம் செய்ய செல்ல வேண்டும். அதுதான் சங்கிலி காவடி. அப்போ இந்த சங்கிலி காவடி எடுத்தோன்னா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, சங்கிலியால் இப்போ சங்கிலி ஒருத்தரை போட்டு கட்டி வச்சா அவன் எந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் இருப்பான், எந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை சந்திப்பான், அந்த கஷ்டங்கள் நம்மளை நீங்கும். அப்போது நான் ஒரு பண நெருக்கடியில் இருக்கிறேன், மன நெருக்கடியில் இருக்கிறேன், உடல் சார்ந்த நெருக்கடியில் இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை, பெரிய பிரச்சனை, எனக்கு இதுலேருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா இந்த சங்கிலி காவடி எடுத்துனீங்க. அதுவும் இந்த உத்தர நட்சத்திர நாளில் இந்த மாலைகளை ஒரு எக்ஸ் மாதிரி கட்டி போட்டு அந்த கோயிலுக்கு கூட எல்லாரும் சேர்ந்து நடந்து போய் அந்த இறைவனை வழிபாடு செஞ்சுட்டு முருகப்பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னால சங்கிலி காவடி எடுத்த மாதிரி. கர்மா போகணுன்னா இந்த சங்கிலி காவடி எடுத்துருங்க. அப்போ கர்மானா என்ன? நம் முன்னோர்கள் செய்த பாவங்கள், சாபங்கள். அடுத்து நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த தவறுகளுக்கு நம்ம இப்போ தண்டனை அனுபவிச்சுட்டு இருப்போம். அந்த தண்டனை நீங்கி நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னா இந்த சங்கிலி காவடி எடுங்க. இது ஒன்று. அடுத்து அன்றைய நாளில் விரதம் இருக்கிறது. அடுத்து தானங்கள் செய்கிறது, அன்னதானம் செய்கிறது இன்னும் மிக சிறப்பான பலனை தரும். அதுவும் அன்னதானம் யாருக்கு செய்யணும்? யார் முடியாதவங்களோ, யார் நலிந்தவர்களோ,
இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு வந்து நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா இன்னும் வந்து பலன் அற்புதமாக கிடைக்கும். அப்போ இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் செய்யும்போது முருகப்பெருமானோட அருள் கிடைச்சி, ஏன்னா கலியுக கடவுளே முருகப்பெருமான் தான். அவருடைய அருள் கிடைச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் கலியை வென்றுவீங்க. அடுத்து வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவீங்க. நிச்சயமா. இப்ப நீங்க சொன்னது போலவே முருகருக்கு உகந்த நாள் தான் பங்குனி உத்திரம்னு சொல்லும்போது, முருகரை வழிபடுறதுக்கு நெறைய ஸ்தலங்கள் இருந்தாலும் கூட, திசைன்னு ஏதாச்சும் குறிப்பிட்டு இருக்கா? இந்த திசையில இருக்கிற முருகர வந்து அன்னைக்கு சிறப்பா வழிபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திசைகள் ஏதாச்சும் இருக்கா? ஓகே. இப்போ வந்து பொதுவாகவே ஆலயங்களில் பார்த்தா முருகப்பெருமான் வந்து கிழக்கு நோக்கி இருக்கிற ஆலயங்கள் நம்ம நிறைய பார்க்குறோம். மேற்கு பார்த்த முருகன் கோயிலை வழிபாடு செய்வது இன்னும் மிகவும் சிறப்பு. ஏன் மேற்கு பார்த்த கோயில் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ வந்து சூரியன் உதிக்கும் திசை வந்து கிழக்கு, சந்திரன் உதிக்கும் திசை வந்து மேற்கு. அப்போது நைட்டு வந்து சந்திரோதயம் ஏற்படும், சூரியன் வந்து மறைவார். அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த சந்திரன் உதிக்கும். ஏன்னா சந்திரன் தான் நம்மளுடைய வாழ்க்கையில் குளுமை, சந்திரன் தான் நம்மளுடைய ஒயிட் லைட்டு. சூரியன் வந்து என்ன வெப்பம், சந்திரன் வந்து குளுமை. அப்போ அந்த கூல் லைட்டு இப்போ வந்து நிலால போய் நின்னா நம்ம சந்தோஷப்படுவோமா? இல்லை வெயில்ல வந்து மொட்டை வெயில்ல சூரியன் முன்னாடி போய் நின்னா நம்ம சந்தோஷப்படுவோமா? நிலா. அப்போ நிலா தான். அப்போ நிலா தான் வாழ்க்கையில் வந்து ஒரு வசந்தம், இனிமை, குளுமை, லைஃப்பில் வந்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியது வந்து சந்திர பகவான். அப்போ அந்த சந்திரோதய காலகட்டத்தில் மேற்கு பார்த்த, அப்போ மேற்கு பார்த்த முருகப்பெருமான் வந்து மேற்கு பார்த்து இருந்தாருன்னா அந்த சந்திரோதயத்தை பார்த்தவர் நிற்கிறார். அப்போ மேற்கு பார்த்த முருகனை வழிபாடு செய்ய வேண்டும். அது எப்போ? சந்திரோதய காலகட்டத்தில் வழிபாடு செய்யணும். இப்போ மேற்கு பார்த்த முருகர், சிறப்பான முருகர் கோயில் அப்படிங்கிறது என்ன? பழனி. இப்போ வருவாயிலேயே, வருமானத்திலேயே தமிழ்நாட்டிலேயே டாப் கோயில் எது இருக்குது? பழனி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த பழனி முருகர் மேற்கு பார்த்து இருக்கிறார். அவர் வந்து செல்வத்தை ஈட்ட வல்லவர். அடுத்து பால தண்டாயுத பாணி. அப்போது என்ன, இன்னும் நோய்களை தீர்க்க வல்லவர் அவர் தான். அப்போ கர்மா சார்ந்த நோய்களை தீரவும், அடுத்து நம்மளுடைய கர்மா தீர்ந்து வாழ்க்கையில் செல்வ செழிப்பு ஏற்படும். ஏன் கேரளாவிலிருந்து அதிகம் அங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க? ஏன்னா கேரளா மேற்கு இருக்குது. அப்போ வந்து அவர் மேற்கு பார்த்துருக்கிறார். அதனால தான் வந்து கேரளா மக்கள் எல்லாமே அதிகம் பழனி வந்து வழிபாடு செய்கிறாங்க. அப்போது பழனின்னு மட்டும் இல்லை, எங்கே மேற்கு பார்த்த முருகர் கோயில் இருக்கோ அந்த முருகரை வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுடைய கர்மா தீரும். அடுத்து பணம் சார்ந்த நெருக்கடி தீரும். உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் இக்கட்டு, எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சூசைட் பண்ணிக்கலாமா அப்படின்னு இருக்கிறவங்க எல்லாம் தயவுசெய்து பங்குனி உத்திர நாளில் மேற்கு பார்த்த முருகனுக்கு வழிபாடு செய்யுங்க. இன்னும் முடியலன்னா ஏதோ ஒரு நாளில் சந்திரோதய காலகட்டத்தில் மேற்கு பார்த்த முருகர் கோயிலை வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு. மாதம் மாதம் உத்தர நட்சத்திரம் வரும். இந்த உத்தரம் இல்லைன்னா அடுத்த உத்தரத்தில் கூட வழிபாடு செய்யுங்க. அப்போ மேற்கு திசையை நோக்கி இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்யும்போது நம்மளுடைய கர்மா நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப ராசிக்காரர்கள் வந்து இந்த ராசிக்காரர்கள தான் குறிப்பிட்டு இந்த பங்குனி உத்திரத்துல வந்து கண்டிப்பா வழிபட்டாகணும் அப்படின்னு ஏதாச்சும் ராசி இருக்கா? ஓகே. இப்போ ராசிகள்னு பார்த்தா இந்த கிரக பயிற்சிகள் நடக்க போகுது. அதில் பாதிப்படையக்கூடிய ராசிகள்னால் மேஷ ராசிக்கு 7 சனி ஆரம்பிக்குது. அடுத்து மீன ராசிக்கு 7 சனி ஜென்மம். கன்னி ராசிக்கு கண்டக சனி ஆரம்பம். சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி ஆரம்பம். இப்போ இந்த மாதிரியான ராசிகள், இந்த ராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த சனி பகவானின் தாக்கமும் ராகுகேதுக்களின் தாக்கத்திலிருந்து வெளில பெறதுக்கு கலியுக கடவுளான முருகப்பெருமானை இந்த பங்குனி உத்திர நாளில் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கிரக பெயர்ச்சிகளும் எந்த பிரச்சனையும் பண்ணாது. உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எந்த தாக்கங்களையும் இவர் எல்லாமே இந்த முருகப்பெருமான் வந்து தீர்த்து வச்சிருவார். அப்போ இந்த 4 ராசிக்காரங்க கம்பல்சரியாக முருகப்பெருமானை பங்குனி உத்திர நாளில் வழிபாடு செய்ய வேண்டும். இப்ப பங்குனி உத்திரம் அப்படின்னு சொன்னாலே வந்து திருக்கல்யாணம், திருமணத்துக்கு ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். இப்படி இருக்கும் பட்சத்துல திருமணம் ஆகாம நிறைய பேர் காத்துட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்க என்னென்ன வழிபாடு செஞ்சா அவங்களுக்கு வந்து சுபகாரியம் கூடும்? ஓகே. இப்போ வந்து திருமணத்துக்கு வெயிட் பண்ணுறவங்க இந்த திருக்கல்யாணத்தை வந்து முருகர் ஆலயத்தில் திருக்கல்யாணத்தை பார்க்கலாம் ஒன்று. அடுத்து 2வது தனக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டி பக்தர்களுக்கு வந்து மஞ்சக்கயிறு அதை வாங்கி தானமாக கொடுக்கலாம். அப்போ அந்த நாளில் வந்து மஞ்சள் சார்ந்த விஷயம், மஞ்சக்கயிறுனா என்ன, திருமணம் நடக்கக்கூடிய கயிறு தானே. அப்போ அதை வந்து பக்தர்கள் கொடுக்கும்போது அதுவும் எப்படி, நீங்களே உங்கள் கையால் வேண்டி வேண்டி சொல்லி சொல்லி கொடுக்கணும். எப்படி, எனக்கு திருமணம் நடக்கணும், எனக்கு நல்ல லைஃப் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு திருக்கல்யாணத்தை பார்க்கணும். அடுத்து மஞ்சள் கயிறை பக்தர்களுக்கு அன்று தானமாக உங்கள் கையால் தர வேண்டும். இதை பண்ணிங்கன்னா குயிக்காக மேரேஜ் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறது.
இப்போ திருமணம் ஆகி நிறைய பிரச்சனைகள் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து சந்திச்சுட்டு இருப்பாங்க. அவங்க என்னென்ன வழிபாடு வந்து இந்த பங்குனி உத்திர காலகட்டத்துல பண்ணா அவங்களுக்கு வந்து அந்த பிரச்சனைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம்? ஓகே. இதுதான் நீங்கள் கேட்டதிலே முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இப்போ நிறைய வந்து மேரேஜ் ஆகலைங்கிற ஒரு கேஸ் இருக்கட்டும். 2வது மேரேஜ் நடந்ததுக்கப்புறம் பிரச்சனை அப்படின்னு வர்ற கிளைண்ட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தி. ஒன்றா டைவர்ஸ்ன்ட்டு வர்றாங்க, இல்லைன்னா ஒத்து வர மாட்டேங்குதுன்ட்டு வர்றாங்க, இல்லைன்னா பிரச்சனைன்ட்டு வர்றாங்க. ரொம்ப விரும்பி காதல் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரே மாதத்தில் எங்களுக்கு ஒத்து வரல அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி கணவன் மனைவிக்குள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை தீர்றதுக்கு இப்போ வந்து திருமணத்தில் பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் தாலி கட்டிய நேரம் அது ஒன்று பிரச்சனையாக இருக்கலாம். 2வது உங்களுடைய கிரக சூழ்நிலைகள், அதாவது ஜாதக கட்டத்தில் கிரகங்கள், இந்த 2 பிரச்சனையாக இருக்குது. அப்போ இது தீர என்ன பண்ணலான்னா மறுதாலி கோர்த்து கட்டிக்கிறது. அடுத்து 2வது சரடு மாற்றிக்கிறது. எப்படி வந்து மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு பெண்கள் வந்து தாலி மாற்றி கோர்த்துக்கிறாங்களோ அது மாதிரி அன்றைய நாளில் நீங்கள் தாலி மாற்றி கோர்த்து போட்டுக்கலாம் ஒன்று. இல்லைன்னா மஞ்சள் சரடாவது கடைசிக்கு வேறு புதுசு கட்டிக்கலாம். இப்படி இறைவன் பாதத்தில் வச்சு எடுத்து இறைவனை வேண்டி எனக்கு லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சரடு மாற்றி கட்டிக்கிட்டிங்கன்னா அந்த பங்குனி உத்திர நாளில் நீங்கள் இந்த விஷயத்தை செய்யும்போது அந்த வருடம் வந்து உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாமே, ஏன்னா கயிறு சரடு அப்படிங்கிறது ராகு, அது இறைவன் பாதத்தில் போயிட்டு வரும்போது அது குருவாக மாறிடும். இப்போ ராகு பகவானுங்க இருக்கிறார், குருவோட வீட்டில் இருக்கிறார், அது குருவாக மாறும். அப்போ குருனா என்ன? சுபம். அப்போ குரு நம்மளையே கெடுக்காது. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் அப்போது நீங்கள் வந்து இறைவன் பாதத்தில் வச்சு நீங்கள் வந்து சரடு மாற்றி கட்டிக்கிறது இன்னும் ரொம்ப உங்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்த்துரும். அப்போ அன்றைய நாளில் நீங்கள் இந்த பண்ணீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு இந்த லைஃப்பில் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாமல் லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போகும். இல்லை பிரிஞ்சிட்டோம் நாங்கள் மறுபடியும் ஒன்று சேர்றதுனாலும் இந்த நாளில் இறைவன் திருக்கல்யாணத்தை பார்த்து இந்த விஷயத்தை பண்ணும்போது உங்களுக்கு உண்டான இந்த பிரிவினை நீங்கி ஒன்று சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து ஒன்றும் இல்லை, நமக்கு ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க, லவ்வர்ஸே இருக்கிறாங்க, பிரேக்கப் ஆகிடுச்சு, பிரிஞ்சிட்டோம், பார்ட்னர்ஸ்குள்ளே பிரேக்கப் வந்துச்சுனாலும் இந்த பங்குனி உத்திர நாளில் நீங்கள் யார் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க, யார் உங்களுக்கு வந்து யார் கூட உங்களுக்கு வந்து இணக்கம் ஏற்படணும், யார் உங்கள் கூட சந்தோஷமாக வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, யார் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட சேர்ந்து ஒன்றா போய் இந்த பங்குனி உத்திர நாளில் திருக்கல்யாணத்தை பாருங்கள். திருக்கல்யாணத்தை பார்க்க முடியலன்னா பரவாயில்ல, முருகப்பெருமான அன்றைய நாளில் அவங்களோட ஒன்றா சேர்ந்து போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த தரிசனமே அந்த பார்வையே வந்து குருவாக மாறி அடுத்த வருடம் வந்து ரொம்ப இணக்கமான வருடமாகவும் அவங்க கூட ரொம்ப லாங் ட்ராவல் பீரியடாக இது மாறும் அப்படிங்கிறது. இது வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா தான் இதனோட பலன் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ குழந்தை பாக்கியம் வந்து நிறைய பேருக்கு திருமணமாக்கி இல்லாமல் இருக்குது. அவங்களாம் வந்து இந்த பங்குனி உத்திரத்தில் என்னென்ன வழிபாடுகள் செஞ்சால் அவங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? ஓகே, இப்போது டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சு. ஐவிஎஃப் அந்த மாதிரி நிறையா வந்து இந்த கருத்தரித்தல் முறையெல்லாம் வந்துருச்சு. ஆனால் அவ்வளோ அட்வான்ஸான டெக்னாலஜிலேயே வந்து சக்ஸஸ் பண்ண முடியல. நிறையா வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் போகிறாங்க, ஆனால் அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்லேயே அவங்களுக்கு குழந்தை கிடைக்கிறது இல்லை அப்படின்றாங்க. அப்போது இந்த மாதிரி விஷயத்துக்கு வெயிட் பண்ணுறவங்களும் அடுத்து நீண்ட நாள் குழந்தை இல்லாமல் வெயிட் பண்ணுறவங்களும் இந்த ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குழந்தை கிடைக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணுறவங்க இந்த பங்குனி உத்திர நாளில் முருகப்பெருமான் ஆலயத்தில் பக்தர்களுக்கு பானகம் நெய்வேத்தியம் செஞ்சு தானம் தரலாம். அப்போ பக்தர்களுக்கு வந்து நீங்கள் பானகம் தர்றது மூலியமாக உங்களுக்கு வந்து குழந்தை பேர் ஏற்படும். அடுத்து 2வது முருக பக்தர்கள் எல்லாம் நிறையா நடந்து போகிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வந்து இந்த வெயில் காலகட்டத்தில் பங்குனி மாதம் அப்படின்னாலே வெயில், இந்த காலகட்டத்தில் மோர் தானம் செய்யலாம். அப்போ பக்தர்களுக்கு வந்து மோர் செய்யலாம் குடிக்கிறதுக்கு. அப்போ இந்த பானகம் ப்ளஸ் மோர் இந்த தானம் செய்வதால் உங்களுக்கு வந்து குழந்தை பேர், அதுவும் ரொம்ப குறுகிய காலகட்டத்திலே, ஏன்னா இப்போ சனி ராகுவும் மீனராசிக்குள்ளே இணைகிறாரு, இந்த ராகு பகவான் அடுத்த பயிற்சி சனி வீட்டுக்கு போகுது. அப்போ இதெல்லாமே என்ன, குழந்தை பேருக்கான செயற்கையில் சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய விஷயம். அப்போ இதெல்லாம் வந்து குழந்தை பேரில் நான் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பானகமும் மோரும் தானம் செய்வதால் நீங்கள் அடுத்த குறுகிய ஷார்ட் பீரியட்லேயே வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு வருடத்துக்குள்ளேயே மழலை செல்வம் வந்து தவழும் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணி பாருங்கள். பங்குனி உத்திரத்தோட சிறப்பு பற்றி பல விஷயங்களை இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துருந்தீங்க. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம். நன்றி.